2025ஆம் ஆண்டு எந்த கட்சிக்கு எப்படி இருந்ததோ அதிமுகவுக்கு அமோகமான ஆண்டாக அமைந்திருந்தது. பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்தது, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி அதிமுக மீதான மக்கள் ஆதரவை வெளிச்சம் போட்டு காட்டியது, தொண்டர்களிடம் இருந்து விருப்ப மனு வாங்கியது என கனஜரூராக தேர்தல் வேலைகளை தொடங்கி உற்சாகமாக களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது அதிமுக. அதே சமயம் இந்த ஆண்டு தொடங்கியதில் இருந்தே திமுகவுக்கு கொஞ்ச நெஞ்ச பிரச்சனைகளா? திரும்பும் திசையெங்கும் பஞ்சாயத்துகள், ஒவ்வொரு துறையிலும் போராட்டங்கள், கூட்டணி கட்சிகளுடன் உரசல்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைப்பாக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தது திமுக. அதிமுகவை பொறுத்தவரை இந்த ஆண்டு முழுவதும் 2026 தேர்தலுக்கு எப்படி தயாராவது என்ற ஒற்றை குறிக்கோளை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட்டு வந்தது. பூத் கமிட்டி கூட்டங்கள் முதல் தேர்தல் வியூகங்கள், தேர்தல் அறிக்கை வரை எல்லா நடவடிக்கைகளிலும் மனதார உழைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த டெடிகேஷன் தான் 2026ஆம் ஆண்டில் தங்களுக்கு கை கொடுக்க போகிறது என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் அதிமுகவின் தொண்டர்கள். ஆனால் திமுகவோ தங்களோடு கூட்டணியில் யார் இருக்க போகிறார்கள், யார் வெளியேற போகிறார்கள் என்று ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர். டாஸ்மாக் விவகாரத்தில் செந்தில் பாலாஜியும் ஊழல் வழக்கில் பொன்முடியும் தன் அமைச்சர் பதவியை இழந்ததால் கடுப்பில் இருந்த திமுகவுக்கு அடுத்த தலைவலியாக KN நேரு மீதான அமலாக்கத்துறை விசாரணை, மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல் என்று மாதம் ஒரு ஊழல் பஞ்சாயத்து வேறு திமுகவை ஆட்டம் காண வைத்துக் கொண்டிருக்கிறது. இதனால்தான் இந்த 2025ஐ திமுகவிற்கு பிடிக்காத ஆண்டு என்று சொல்லலாம் போல. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது திமுக. ஆக அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு அமோகமான ஆண்டாக அமைந்தது 2025? ஆட்சியை பிடிக்க தயாராகிவிட்டதா அதிமுக? அரசியல் அரங்கில் எப்படி இருக்க போகிறது 2026 என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.